Hey guys, welcome back our channel. This is our Passion Tamil Health and Beauty channel. இன்னைக்கு நம்ம வீடியோல full body whitening and brightening glowing பாத் பவுடர் தான் பார்க்க போகிறோம். இந்த பவுடர் நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போதே ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து தரும். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ வந்து பிரைட்டாக இருக்குன்னு. இது வந்து ஃபஸ்ட்டு டேலேயே வந்து எனக்கு நல்ல ரிசல்ட்டு தந்துச்சு. ஸோ அதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் நல்ல ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அதை வச்சு தான் இந்த வீடியோ உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா தெரியும். நான் 3 days வந்து இந்த கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதில் பார்க்கும்போதே வந்து விசிபிளாக வந்து உங்களுக்கு அந்த பிரைட்டனிங் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக இன்னும் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்க டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன் இல்லை கருப்பு திட்டு அந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாமே வந்து மறைஞ்சிரும். போக போக உங்கள் ஸ்கின் வந்து நல்லா வந்து பிரைட்டாக அண்ட் க்ளோயிங்காகவும் இருக்கும். ஸோ பேபிக்கு கூட இந்த பவுட்ரு வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோ வந்து நல்லா எஃபெக்டிவான ஒரு பவுட்ரு தான். நம்ம ஸ்கின் வந்து எவ்வளோ டேன் ஆகிருந்தாலும் இந்த பவுடர் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது அந்த டேனெல்லாம் ரிமூவ் ஆகி நேச்சுரலான உங்கள் ஸ்கின் வந்து நல்லா வந்து பளபளப்பாகும். ஸோ எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிரை வந்து நான் முட்டை வெள்ளைக்கருவில் வந்து ஊற வச்சேன். 2 நாள் அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நல்லா காஞ்சிரும். இதில் வந்து நான் அரிசி வந்து கூட சேர்த்து ஊற வச்சேன். அந்த கிளிப்பிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது நான் பழைய கிளிப்பிங்ஸ் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சை பயிறு கூட அதே அளவுக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து நீங்கள் முட்டை வெள்ளைக்கருவில் காய வைக்கும்போது இந்த மாதிரி வந்து 2 நாளில் நல்லா கெட்டி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு காஞ்சிருச்சு. இப்போ வந்து 2 நாள் கழித்து இப்படி பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிரும். இப்படி காஞ்சக்கப்புறம் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதை வந்து நம்ம பவுடராக வந்து அரைக்க போகிறோம். இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியண்ட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் காய வச்சு அந்த தோல் வந்து எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்க உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது ஆட் பண்ணும்போது இன்னும் வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். ஸோ இதை வந்து 3த்தையும் நல்லா வந்து அரைச்சிடலாம். இதில் ஏலக்காய் 2 போட்டு வச்சிங்கன்னா உங்கள் பவுட்ரு வந்து நல்லா வந்து ரெஃப்ரெஷிங்காக அண்ட் நல்லா வாசனையும் இருக்கும். ஸோ வந்து ஆட் பண்ணி அரைச்சிருங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த பவுட்ரை வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 3 month வரைக்குமே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். அடிக்கடி யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு நான் வந்து பால் வந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ரோஸ் வாட்டரோ இல்லை கர்டோ எது கூட வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் வந்து நல்ல ஒரு கிளென்சர். ஸோ மேக்ஸிமம் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஆயிலி ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரோஸ் வாட்டர் இல்லை நார்மலாக வந்து வாட்டர் ஹனி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஸ்கின் வந்து நல்லா வந்து ரொம்ப டல்லாக வந்து டார்க்காக கொஞ்சம் வந்து டல்லாக இருக்குது. மார்னிங்லேருந்தே நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணல, ரொம்ப வந்து ஒர்க் பண்ணிவிட்டு டல்லாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுற போகிறேன். ஸோ இதை விட்டுட்டு வாஷ் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக வந்து க்ளோயிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து நான் வந்து லைட்டாக பருன்னு அரைச்சிட்டேன். நீங்கள் வந்து நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க. இது காஞ்சக்கப்புறம் பால் வச்சு நான் லைட்டாக வந்து ரப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து வாட்டரோ இல்லை பால் கூட நீங்கள் வச்சு ரப் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும். ஸோ வந்து பால் வச்சு மேக்ஸிமம் வந்து ரப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீக்லி வந்து ஒரு 2 times பண்ணால் போதும். டெய்லி வந்து நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 2 times இந்த மாதிரி பண்ணிவிட்டு நார்மலாக வந்து வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சூப்பரான க்ளோயிங்கான சாஃப்டான ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு யூஸ்லேயே வந்து இந்த மாதிரி ரிசல்ட் வேணும்னா இதே மாதிரியே ஸ்டெப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி வீக்லி 2 time வந்து பண்ணிவிட்டு அகைன் வந்து டெய்லி யூஸ் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பவுடர் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்கன்னா ஸ்கின்னுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல கலர் ஆகணும், எனக்கு வந்து நல்லா பிரைட் ஆகணும் ஸ்கின் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரலாக நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங்காகவும் ஆகும். உங்களோட சன்டேன் எல்லாமே நீங்கி உங்களோட சருமம் வந்து நல்ல பேபி ஸ்கின் மாதிரி பளபளப்பாக இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதோட ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு யூஸ்லேயும் வந்து இதோட ரிசல்ட்டை வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க.
டெய்லி குளிக்கும்போது இதை அப்ளை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சு வாஷ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை பார்த்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.